மைனா சொல்லுங்க. நீயும் கோழி குண்ட பார்த்த கீரி புள்ளையும் ஒண்ணுதான். எப்படி கீரி புள்ள எத்தனை வாட்டி துரத்தினாலும் கோழியை தூக்க வருமோ, அதே மாதிரி சேனல்ல இருந்து எத்தனை வாட்டி துரத்தினாலும் திருப்பி திருப்பி வந்து முன்வரிசையில உட்கார்ந்து மூஞ்ச காட்சி 3900 வாங்கிட்டு போற மூத்த குடிமகன் நீதாமா. 3900. உன் புருஷன் லோகேஷ சூட்கேஸா தூக்கிக்கிட்டு எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் புருஷனும் பொண்டாட்டியும் வாரம் ப்ரோமோ கண்டென்ட் தாரோன்னு சொன்னாலும் எல்லாரும் ப்ரொஃபைல்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. ஐயா அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க. நாங்க பரிகாரம் இருக்கு. உன் புருஷன் லோகேஷுக்கு உன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ட லேடி கட்ட போட்டு முடிச்சூர்ல இருந்து மூலக்கடை வரைக்கும் நடக்க வச்சோம்னா தம்பி. ஐயா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கய்யா. உன் புருஷன் லோகேஷுக்கு உன்ன மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு லேடி கட்ட போட்டு முடிச்சூர்ல இருந்து மூலக்கடை வரைக்கும் நடக்க வச்சோம்னா அவருக்கு மூச்சு தான் வாங்க முடியும், வாய்ப்பெல்லாம் வாங்கவே முடியாது. அதனால நான் எண்ணத்தை அப்படியே விட்டு தம்பி, தமிழ்நாட்டுல எங்க ஷோன்னு சொன்னாலும் கிலோமீட்டருக்கு 2 ரூபா கொடுத்தா வந்து பர்ஃபார்ம் பண்ற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ஆள் மட்டும்தான். கிலோமீட்டருக்கு 2 ரூபா கொடுத்தா ஒரே ஆள் தான். தம்பி உனக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணு. சொல்லுங்க. அக்கா செட்டி போடாம ஜெமினி பிரிட்ஜ் மேல நின்னு ஜெகனண்ண வாய்ஸ ஒரு ஜென்ம ஃபுல்லா பேசினாலும் ஜெகனண்ண சாபம் உன்னை சும்மாவே விடாது. ஏன்னு கேக்குறியா? நீ வரதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு சேனல்ல கனெக்ஷன் ஒரு ஷோ இருந்தது. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கும் சேனலுக்குமே கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சு. என்னடா நடக்குது? ஏண்டா சூப்பர். ஏய் நகைச்சுவை நெல்லி எலும்பு எல்லாரும் கலாச்சிடுங்க. ஐயா மறுசீரமைக்கப்பட்ட மனோபாலா. டேய் காமெடி கம்பி பத்தாப்பு. ஐயா ஆரம்பகால ஆண்ட்ரூஸ் கொஞ்ச நேரம் அமைதியா டேய் இருங்க. உஸ்மான் நகர் ஊதுபத்தி. ஐயா வையாபுரி வளர்ப்பு மகன் என்ன பண்றீங்க? ஐயா யார் நீங்க சீசன் 6 வின்னர் மாதிரி இருக்கீங்க. ஐயா நீங்க சீசன் 5 வின்னர் மாதிரி இருக்கீங்க. தம்பி ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல, கிரேசக்கா சாப்பிட்டு இளைச்சது இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும். தம்பி ஐயா அவர் மனசை தொடர மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அவரை இப்படி நின்னு காதை தொட சொல்லுங்க, அப்புறம் மனசை தொடர மாதிரி விஷயம் சொல்லலாம். தம்பியை பத்தி சொல்லணும்னா ஒயின் ஷாப்ல உடஞ்ச பாட்டில் பொறுக்கிட்டு இருந்தவன் இவர்கிட்ட எவனோ அரை போதையில வந்து நீ ஏன் ஆர்டிஸ்ட் ஆக கூடாதுன்னு ஆழ் மனசுல சொன்னதால இன்னைக்கு பழ மனசை நோகடிச்சிட்டு இருக்கான். தம்பி உனக்கு ஒரு பரிப்பா. தம்பி கை ஜோசி எல்லாம் பார்க்க முடியாது, நாக்க நீட்டு உனக்கு நாக்கு ஜோசிய பாக்கலையா? ஆமாப்பா உனக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். நீட்டு தம்பி, நாக்குல வேக அழிஞ்சு 4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நடுராத்திரியில ஏஞ்சி வாங்கி 4 சொட்டு நாக்குல விட்டுக்க. பாப்பா உனக்கு ஏதாவது இருக்கா கேளு. எனக்கு வந்து பெரிய சிங்கராவும் ஒரு என்டர்டெய்னராவும் அதெல்லாம் நடக்காதுமா. அப்பா எல்லாமே கட்டம் தான் முடிவு பண்றது. கட்ட முடிவு வச்சா ஜெனிஃபர் லோபஸும் ஜெய்சங்கர் படத்துல நடிக்கலாம், சுனிதாவும் சுத்த தமிழ்ல ஸ்கூல் குழந்தைக்கு பாடம் எடுக்கலாம். எல்லாமே கட்டம் தான் முடிவு பண்ணுது. உனக்கு பாடும்போது வாய்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பேசும்போது தான் வெடிச்ச ஸ்பீக்கர்ல வேல்முருகன் பாட்டு கேட்டா மாதிரி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு. நாக்க மடக்கிட்டு நாக்கு முக்கா பாட்ட 4 அமாவாசைக்கு நடுரோட்ட நின்று பாடு. ரோட்ட நின்று பாடு. தம்பி ஐயா இவருக்கு தம்பியை பத்தி சொல்லணும்னா நான் தான் புகழு யோகி பாபோட நகலுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா ஓட்டுறாப்ல. ஆனா தம்பியோட ஒரு சிறப்பம்சம் இருக்குது. 3வது ரோல ஒருத்தன் அடிச்சா முதல் வரிசையில இருக்க இவர் அடிச்சா மாதிரி உள்ளார வந்து ரியாக்ஷன் கொடுத்து ரீச் ஆன ஒரு பெரிய கலைஞர். ஆனா இவருக்கு கான்டாக்ட் எல்லாம் பயங்கர அதிகம். இவங்கிட்ட இல்லாத கான்டாக்டே இல்ல. பிக் பாஸ் ஆன்டி கான்டாக்ட்ல இருந்து கும்மிடி பூண்டில குளிக்காத ஆன்டி கான்டாக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சிருக்க ஒட்டுமொத்த கலைஞர் இவன் தான். ஐயா ஆஹா ஓஹோ என்னடா வா வா வாடா டேய் ஓ ஓஹோ 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 ஆஹா ஆஹா. நானும் பல நூறாண்டு என் ஜோசிய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு முகத்தை பார்த்ததே. இந்த மூஞ்செல்லாம் கருணையா பாக்குறவங்க கூட கல்லால் அடிப்பான், பாவம் பாக்குறவங்க கூட பால்ல பாய்சன் வச்சு கொடுப்பான். அந்த அளவுக்கு அறிவுறுப்பே விறுவிறுப்பா நடமாடுற மூஞ்சி இது. தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனையா? மல்லிகிட்டா சொல்லு. பிரச்சனை இருக்குப்பா. என்னப்பா? இங்க இருக்கவங்க எல்லாரும் ஒன்னு பேசுறாங்க, இவங்களோட எல்லாம் மல்லு கட்ட முடியல. பல்லு கட்ட வேண்டிய வயசுல நீ எல்லாம் மல்லு கட்டி என்னையா பண்ண போற? இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணு. மல்லு கட்டுறனா தம்பி உனக்கு நான் ஜோசியம் பார்க்க போறேன். கைய பார்த்து தம்பி உனக்கு கைய பார்த்துலாம் ஜோசியம் சொல்ல முடியாது, உன் மூக்க பார்த்துதான் எனக்கு ஜோசியம் சொல்ல தெரியும். மூக்க பார்த்தா யாருக்கு எது பெருசா இருக்கோ அதை பார்த்துதான் நான் சொல்லுவேன். நினைச்சுக்கப்பா. ஜோசியர் காவாய் கலைஞனை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். மூக்க காட்டுப்பா. டேய் இது என்ன மூக்கால மூத்திர சந்தாடா? மூத்திர சந்தா
தம்பியோட மூக்க பாக்கும்போது நீ ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ்ல வந்த சுரிநாயி, வேற்று கிரகத்து வெறிநாயின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மைண்ட் எடுத்துக்கவே கூடாது. உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை செய்யி. ஆஹா, முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. பக்கத்து வீட்டு பாத்ரூம் கதவை தட்டி பார்த்தவன் எய்த்த வீட்டு ஆயா பெட்ரூம் எட்டி பார்த்தவன் நல்லாவே தெரியுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கொசு பால்ல கொழுக்கட்டை பிடிச்சிட்டு, கொசுப்பால்ல கொழுக்கட்டை. ஆமா கொசுப்பால் இருக்குல்ல, ஆமா, அதுல கொழுக்கட்டை பிடிச்சிட்டு, அதுல எங்க பார்த்து கொசுப்பால் கறக்குறது வரும். கொசுப்பால்ல கொழுக்கட்டை பிடிச்சி கோழி கூவுறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு சாப்பிட்டேன்னு வை, நீ பெரிய ஆளா வருவ. சரிங்க சார். சிறப்பா வரும் தம்பி. போயிட்டு வா. இதா சந்தோஷம் 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 சந்தோஷம். நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம்.